ನಿನ್ನ ಭಕ್ತರೆಲ್ಲ ಪೂಜೆಗಾಗಿ ಬಂದರವ್ವ. ಏನು ತಾಯಿ ಎಲ್ಲವ್ವ, ನಿನ್ನ ಭಕ್ತರೆಲ್ಲ ಪೂಜೆಗಾಗಿ ಬಂದರವ್ವ. ಏನು ತಾಯಿ ಎಲ್ಲವ್ವ, ನಿನ್ನ ಭಕ್ತರೆಲ್ಲ ಪೂಜೆಗಾಗಿ ಬಂದರವ್ವ. ಏನು ತಾಯಿ ಎಲ್ಲವ್ವ, ನಿನ್ನ ಭಕ್ತರೆಲ್ಲ ಪೂಜೆಗಾಗಿ ಬಂದರವ್ವ. ಏಳುಗಿರಿಯ ಹತ್ತಿ ಹಿಡಿದು ಹಳ್ಳ ಕೊಳ್ಳ ಸುತ್ತಿ ದುಡಿದು, 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 ಭಕ್ತಿಯಿಂದ ಗುಡ್ಡಕ್ಕೆ ಬಂದು ಶರಣು ಎಂದಾರವ್ವ. ಏಳು ತಾಯಿ ಎಲ್ಲವ್ವ, ನಿನ್ನ ಭಕ್ತರೆಲ್ಲ ಪೂಜೆಗಾಗಿ ಬಂದರವ್ವ. ಏಳು ತಾಯಿ ಎಲ್ಲವ್ವ, ನಿನ್ನ ಭಕ್ತರೆಲ್ಲ ಪೂಜೆಗಾಗಿ ಬಂದರವ್ವ. ಹಣ್ಣು ಕಾಯಿ ತಂದರವ್ವ, ಚಂದದ ಹೂವ ಮಾಲೆಗೂ ನಿಂತರವ್ವ. ಹಣ್ಣು ಕಾಯಿ ತಂದರವ್ವ, ಚಂದದ ಹೂವ ಮಾಲೆ ಹಿಡಿದು ನಿಂತರವ್ವ. ಹಣ್ಣು ಕಾಯಿ ತಂದರವ್ವ, ಚಂದದ ಹೂವ ಮಾಲೆ ಹಿಡಿದು ನಿಂತರವ್ವ. ಹಣ್ಣು ಕಾಯಿ ತಂದರವ್ವ, ಚಂದದ ಹೂವ ಮಾಲೆ ಹಿಡಿದು ನಿಂತರವ್ವ. ಹಳದಿ ಸಂಪಿಗೆ ತಂದು ಮುಡಿಯಲ್ಲಿಡಲೆಂದು, ಹಳದಿ ಸಂಪಿಗೆಯನ್ನು ಮುಡಿಯಲ್ಲಿಡಲೆಂದು, ಹಳದಿ ಸಂಪಿಗೆ ತಂದು ಮುಡಿಯಲ್ಲಿಡಲೆಂದು, ಹಳದಿ ಸಂಪಿಗೆಯನ್ನು ಮುಡಿಯಲ್ಲಿಡಲೆಂದು. வணக்கம். இன்னைக்கு இந்த ஒசூரில் எல்லம்மாதேவி சமேத கைலாசநாதர் சிவாலயத்தில் காலபைரவர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதாவது காலபைரவர் அப்படிங்கிறது சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய சிவ வடிவம். 64 வடிவங்களில் காலபைரவர் ஒரு வடிவம். கலியுகத்தில் காலனாக இந்த சேத்திரத்தை பாதுகாக்கிறதுக்காக, புண்ணிய பூமி சேத்திரத்தை பாதுகாக்கிறதுக்காக சிவனால் உருவாக்கப்பட்ட பைரவ சக்தி இந்த நம்ம இந்த பூமியை சுற்றிலும் 8 திக்கில் இருந்து 8 பைரவரை அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒசூரில் இன்னைக்கு காலபைரவர் அவதார நாள். அதாவது காலபைரவர் அவதாரம் செஞ்ச காலாஷ்டமி, மகா காலாஷ்டமி. இன்னைக்கு இந்த புண்ணிய நாளில் இந்த ஆலயத்தில் இந்த பைரவர் இன்னைக்கு அவதாரம் எடுத்திருக்காரு. அதனால இந்த ஒசூர் வாழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா பல வரங்களை எடுத்து கொடுக்கறதுக்காகவும் அனைவருடைய கஷ்டங்களை தீர்க்கிறதுக்காகவும் காலபைரவர் இந்த கோயிலில் இன்னைக்கு எழுந்திருக்காரு. அதாவது அவருடைய அவதார நாள் தினத்திலேயே, அவருடைய பிறந்த நாள் தினத்திலேயே இங்க இந்த கோயில் எழுந்தல் இருக்கிறது மிக மிக சிறப்பு. அதே மாதிரி அதாவது இந்த காலபைரவர் ஸ்தாபனம் பண்றதுக்கு முன்னாடி நான் இங்கிருந்து காசி சேத்திரம் போய் 5 நாள் யாத்திரை செஞ்சு, அங்கிருந்து திரிவேணி சங்கமத்திலிருந்து கங்கா தீர்த்தம் கொண்டு கங்கா தீர்த்தத்தில் கலசாவனம் பண்ணி பூஜை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி காலபைரவர் மூர்த்தியை காலபைரவர் சன்னிதானத்திலிருந்து எடுத்துட்டு பூஜை பண்ணி அங்கிருந்து கொண்டு அந்த மூர்த்தியை வச்சு இங்க பாத்தீங்கன்னா அந்த மூர்த்தி இங்க இருக்காங்க. இது காசியில உள்ள காலபைரவர் விக்கிரகம். இந்த விக்கிரகம் அங்க காலபைரவருக்கு பூஜை பண்ணி அங்கிருந்து எடுத்துட்டு அந்த காலபைரவர் சக்தியை இவருக்கு நாங்க கொடுத்துருக்கோம். அதனால சாட்சாத் காசி காலபைரவரே இங்க எழுந்தல் இருக்கு. హలో రావడం கழிச்சத்தியா?
அதாவது இந்த ஒசூர்ல உள்ள மக்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்காக அந்த காசியோட அருளாசி நல்லாவே இருக்கு. அங்கிருந்து தான் அந்த ருத்ராட்சம் இருந்து எல்லாமே அங்கிருந்து காசியில இருந்து தான் வந்திருக்கு. அதனால காசி தீர்த்தத்தால அபிஷேகம் பண்ணி அவருக்கு வந்து அந்த பிராண பிரதிஷ்டை நாங்க பண்ணியிருக்கோம். அதனால அந்த கால பைரவர் வந்து இங்க வந்து காசி கால பைரவரா இங்க வந்து அமர்ந்து நம்மளுக்கு அருள் கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது இந்த கால பைரவ அஷ்டமி அன்னைக்கு இந்த பூஜையில வந்து இன்னைக்கு ஹோமம் இல்லாம பண்ணணும். அவருடைய நம்முடைய பகுதி கவுன்சிலர் திரு சென்னீரப்பா அவர்கள், அவருடைய குழுவினர்கள், இந்த கோயிலுடைய உறுப்பினர்கள் எல்லாமே சேர்ந்து ட்ரஸ்ட்ல இருந்து அவங்க எல்லாம் வந்து இந்த பைரவர் சாமனம் பண்றதுக்கு எங்க கூட பக்கபலமா நின்று உறுதுணையா நின்று எங்களுக்கு வந்து எல்லா ஆதரவும் தெரிவிச்சாங்க. அதே மாதிரி இந்த காலபைரவ சாமனம் பண்றதுக்கு இவங்க மட்டும் இல்லாம பல்வேறு பொதுமக்கள் கொஞ்சம் பேர் டொனேஷன் கொடுத்துருக்காங்க, கலசம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நேரடியாகவும் மறைமுகமாக பல பேர் பல உதவிகளை வந்து எங்களுக்கு செஞ்சிருக்காங்க. அனைவருக்கும் அங்கே காலபைரவர் அருள் கிடைக்கிறது இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த ஆலயத்துல வந்து இந்த இப்போ வந்து கைலாசநாதர், எல்லம்மா தேவி, விநாயகர் இருக்காங்க, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்கை அம்மன் இருக்காங்க. இன்னும் வந்து முருகன், நவகிரகங்கள் வர உள்ளாங்க. இந்த மாதிரி படிப்படியாக அந்த கோயில் வந்து முன்னேறிட்டு இருக்கு. இந்த காலபைரவர் வந்த பின்னாடி இந்த கோயில் வந்து நாங்கள் என்ன பண்ணணும்னு இருக்கோன்னா, அதாவது ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கும் இதே மாதிரி ஹோமம் பண்ணி சாயந்தரம் 6 மணிக்கிலிருந்து 8, 9 மணி வரைக்கும் ஹோமம் பண்ணி கலசம் வச்சு ஹோமம் பண்ணி அபிஷேகம் பண்ணி நாங்கள் வந்து எல்லாருமே ஹோமத்தில் பக்தர்கள் நேரடியாக பங்கெடுக்கிற மாதிரி, அதாவது அவங்களே மிளகாய் எல்லாமே கொண்டு வந்து அவங்களே பக்தர்களே ஹோமத்தில் நேரடியாக ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கையால் போடுற மாதிரி ஒரு சிஸ்டத்தை நாங்கள் உருவாக்கி கொடுக்க போகிறோம். அதாவது பக்தர்களே இப்போ வட இந்தியாவிலும் போனீங்கன்னா பக்தர்களே சாமி தொட்டு வழிபாடு பண்ணலாம். இங்கே காலபைரவர் வழிபாடு பக்தர்களே ஹோமம் நடக்கும். அதே மாதிரி கலசம் வச்சு பூஜை எல்லா புரஸ்காரங்கள் எல்லாமே நடக்கும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல 4 to 6 பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள், தீபாராதனை, மகா தீபாராதனை நடைபெறும். அன்னதான பிரயோகம் நடைபெறும். அதனால ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இந்த பைரவர் ஆலயத்துல. மற்ற நாள்ல டெய்லி அன்றாட ஆராதனைகள் பைரவருக்கு பூஜைகள் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இந்த ஒசூர் மக்களுக்கு மிக ஒரு வரப்பிரசாதியாக, ஒரு அருள் தரக்கூடிய ஒரு பைரவராக, ஏதாவது இந்த பைரவரை வந்து நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு எந்த ஒரு தடங்களுமே இல்லாம, அதாவது எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சது. இன்னைக்கு கலசாபிஷேகம் பண்ண வரைக்கும் இன்னைக்கு வந்து மக்கள் கூட எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் அமைதியா வந்து ஒரு சின்ன சச்சரவு எதுவுமே இல்லாம நல்லபடியா முடிஞ்சது. விநாயகரோட அனுகிரகம், அவர் வந்து எங்க கூட இருந்து எங்களுக்கு இந்த பைரவரை பிரதர்ஷனை பண்ணி எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. அனைத்து பக்த கோடிகளுக்கும் நான் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்க வந்து தொலைக்காட்சி நேயர், என்ன தொலைக்காட்சிங்க, ஒசூர் எக்ஸ்பிரஸ் தொலைக்காட்சி
நண்பருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் வந்து இந்த ஆலயத்தில் உள்ள காலபைரவர் வழிபட்டு இந்த பகுதி மக்கள் அனைவருமே, ஏதாவது ஒசூர்ல மலைக்கோட்டை விட்டா பைரவர் இங்க பக்கத்துல இல்ல, இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு இந்த சுத்துப்பற்றி உள்ள அனைத்து கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து இந்த பைரவர் வழிபாடுல கலந்துக்கிட்டு சண்டை சச்சரவு, நோய் நொடி, கடன், எதிரியால் தொல்லை இதிலிருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழணும். இதுக்கு நம்ம இந்த பைரவர் வந்து நம்ம எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி அனைவர் சார்பில் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். హలో రాఫ్టర్ కొంచెం ಭಕ್ತರೆಲ್ಲ ಪೂಜೆಗಾಗಿ